எக்தா க்ரூஸோடைய வீடியோ தாங்க இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஒரு மலைத்தொடர் இருக்குது. கீழ வந்து வாட்டர் இருக்குது. இது வந்து நர்மதா ரிவர். இந்த போட் தான் நம்ம ட்ராவல் பண்ண போறோம். இந்த பாயிண்ட் வந்து நீங்க எக்தா நகர்ல இருக்கிற சென்ட்ரல் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஸ்ட்ரெஸ்ட் பாரத் பவன் அமுலுக்கு பேக் சைடு வந்துட்டா, இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இங்கே வந்து முதலைகள் நிறைய இருக்குது. ஸோ தயவுசெய்து தண்ணி பக்கத்துலேயே போகாதீங்க. அதுக்கப்புறம் இந்த போட் வந்ததுக்கப்புறமா ஏறி கீழே வந்து உட்காந்துக்கோங்க. இந்த போட்டுக்கு நீங்கள் மேலேயும் போகலாம். அது வந்து நைட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எக்தா டின்னர் க்ரூஸ்னு இதே போட் வந்து நைட்டு ஃபுட்டோட அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சஃபாரி போனீங்கன்னா நைட்டு நீங்கள் ஷிப்பில் டின்னர் பண்ணிக்கலாம். பட் மார்னிங் டைம் நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஹில்ஸ் தெரியுது இல்லைங்களா, இது வந்து ரொம்ப அழகான விஷயம். ஏன்னா ஒரு சைடு வந்து சாத்புரா ஹில்ஸும், இன்னொரு சைடு வந்து விந்தியா ஹில் ரேஞ்சும் வருது. 2க்கு நடுவில் தான் நர்மதா வந்து ஓடுது. இந்த நர்மதா வந்து 7 புண்ணிய நதியில் ஒரு நதியாகவும் கருதப்படுது. இது வந்து மெயினாக வந்து மத்திய பிரதேஷ் அண்டு குஜராத் இந்த 2 ரிவரில் வந்து நேச்சுரலாக ஓடுது. ப்ளஸ் இதோட கெனால் வந்து ராஜஸ்தான் வரையும் ரன் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக. அது 3 ஸ்டேட்டுமே ரொம்ப பயன்படக்கூடியது. அவ்வளோ சர்ப்ளஸான வாட்டர் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஒரு பெரிய டேம் தான் இந்த வந்து நாராயண் சரோவர் டேம். ஸோ அந்த பவர் லைன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இமேஜின் பண்ண முடியாத ஹைட்டுக்கு வந்து கட்டியிருக்காங்க. மேலே பவர் லைன்ஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நம்ம க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கான ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு கிட்டத்தட்ட முதல் 1/2 hour டைம் டேக்கன் ஆகுது. இந்த பிரிட்ஜு மேலே தான் நம்ம பஸ்ஸஸ்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். 2 பக்கமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ஸ் இருக்குங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து ஷிப்புக்கு வெளியே மேலே வந்து பார்த்துக்கலாம். வியூ அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த ட்ராவலில் வந்து அந்த பால்ஸ் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அந்த பால்ஸ் வந்து தான் ஐடென்டிஃபிகேஷன். அங்கே கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கிற பால்ஸுக்கு உள்ளே தான் வந்து டெப்த் அதிகமாக இருக்குது. நம்ம போகிற க்ரூஸ் போட்டு அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன டான்ஸ் ஆடுற இடம் மாதிரி இருக்குது. அது வழியாக தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து விண்டோ பெயின் இருக்குது. அது வழியாக பார்க்கும்பொழுது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி தெரியுது. அதே மாதிரி அந்த பால்ஸ் வந்து சில பிளாக் பால்ஸ் இருக்குது. அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டெப்த்து குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சைடெலாம் வந்து போட்டு கிராஸ் பண்ணியே போகாது. ஸோ அந்த க்ரீன் பால்ஸ் உள்ளே தான் அவங்க வந்து பைலட் வந்து கேப்டன் வந்து நேவிகேட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இங்கே ஒரு ஃப்ளோட் தெரியுது பாருங்கள், ஆரஞ்சு கலரு. இதோ இவர் தான் நம்மளுடைய கேப்டன். சந்தோஷமாக நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த ஷிப்பை ஸ்டியர் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாரு. ஸோ இது வந்து டாப்பில் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த போட்டை. உங்களுக்கு லக்கு இருந்தால் அந்த பாறையில் முதலைகள் உட்காண்ட்ருக்கிறதும் பார்க்கலாம். ஸோ ஸ்டாச்சுவை வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸாக பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற முதலையை வந்து ஃபோட்டோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ஷிப்புடைய டாப்பு. அவங்க ஃபுட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த சைட்லலாம். அது வந்து நைட்டு வந்து அந்த ரைடு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு டயர்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேர் எடுத்து போட்டு கூட உட்காந்துட்டு அந்த வியூஸை நீங்கள் ரசிச்சுட்டு வரலாம். ஸோ கொஞ்ச நேரம் கீழே இருந்துட்டு நீங்கள் மேலே வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். ப்ரொப்பல்லர் வந்து ஷிப்பை தள்ளிட்டு போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கத்துலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு காட்டின பவர் லைன் தான் இப்போ நான் காட்டுறேன். இது வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி கிட்டே வந்துவிட்டோம் நாம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி மேலேருந்து பார்க்கும்போது 2 வியூ இருக்கும். ஒரு ரிவர் சைட் வியூவும் ஒரு நான் ரிவர் சைட் வியூவும் இருக்கும். அதுதான் இது.